நான் இது உங்களுக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டப் போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒருத்தர் ஆமா இல்ல ஏதாவது சொல்லுங்க. அப்ப எனக்கு தெரியும். ஸ்கிரீன் தெரியுதுங்க. ஓகே ஓகே. இப்ப இது என்னன்னு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். நீங்க பார்த்து கொண்டு வருகிற இந்த வீடியோ என்னன்னா, உலகத்திலிருந்து வெளிமண்டலத்திற்கு போகிற ஒரு வீடியோ. இது என்ன அப்படின்னு தெரியுதுன்னா உங்களுக்கு உலகம். இப்ப இது மேல போக 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 உலகம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இப்ப எல்லாருமே நீங்க வந்து கேலக்சி சூட் எல்லாம் போட்டுக்கலாம். விண்வெளிக்கான எல்லா சூட்டும் நீங்க போட்டுக்கலாம். எல்லாம் நம்ம வெளியே போட்டோம். இதுதான் நம்மளுடைய உலகம். இது அப்படியே சுருக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கடந்து அப்படியே போக ஆரம்பிச்சோம்னா இது என்ன ஆகும்னா இது ஒரு சின்ன ஒரு கோள் மட்டும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளோட பூமி, நம்ம இருக்கிற இந்த பூமி ஒரு சின்ன கோள். இதை இன்னும் சுருக்கிக்கிட்டே நம்ம போயிட்டே இருந்தோம்னா இப்பதான் என்ன வருதுன்னா சோலார் சிஸ்டம் வருது. இது என்ன சொல்லுவாங்கன்னா சூரிய மண்டலம் என்று சொல்லி சொல்லுவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ ஒரு வெளிச்சம் தெரியுது பாத்தீங்கன்னா, இதுதான் சூரியன். இதெல்லாமே இணைந்ததுதான் சூரிய மண்டலம் என்று சொல்லுவார்கள். இந்த பூமியை போல பல மண்டலங்கள் இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்குது. இப்ப இந்த சூரிய மண்டலத்தையே நீங்க சுருக்கி கொண்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல மண்டலங்கள் இங்க இருப்பதை உங்களால காண முடியும். இது எல்லாத்தையுமே ஸ்டெல்லார் சிஸ்டம் என்று சொல்வார்கள். சோலார் சிஸ்டம் மாதிரி பல விதமான ஸ்டெல்லார்ஸ் இருக்கிறதை உங்களால பார்க்க முடியும். நான் சொன்னது ஒரு பூமி இருக்குது. பூமி வந்து எதுக்குள்ள இருக்கு? சோலார் சிஸ்டத்துக்குள்ள இருக்கு. இந்த சோலார் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து நிறைய பல விதமான ஸ்டெல்லார் சிஸ்டம், அதாவது நட்சத்திர மண்டலங்கள்னு சொல்லுவார்கள். ஸ்டெல்லார் என்பது நட்சத்திரத்தை குறிக்கும். நட்சத்திர மண்டலங்கள்லாம் இருக்கு. இவ்வளவு நட்சத்திர மண்டலங்கள் பார்த்துட்டு வரீங்களே, இது எல்லாமே இணைந்தது. இது எல்லாத்தையும் நம்ம கடந்து வெளியே போயிட்டே இருந்தா நம்மளுக்கு ஒரு வெள்ளை கோடு தெரியுது. மேல அப்படியே ஒரு மாதிரி கோடு தெரிஞ்சுட்டு வருதா? இந்த கோடை தான் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தெரிகிற இந்த மண்டலம் தான் பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவார்கள். இதுதான் மில்கிவே கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம், பூமியை கடந்தோம், சோலார் சிஸ்டம் வந்து சோலார் சிஸ்டம் ஸ்டெல்லார் சிஸ்டம் பார்த்தோம். இது எல்லாத்தையும் இணைஞ்சது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மில்கிவே கேலக்சி. இப்ப இந்த மில்கிவே கேலக்சியை வெளியே கடந்தா நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன கேலக்சி எல்லாம் பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு ஆண்ட்ரோமேடா கேலக்சி அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பேரை வைத்திருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டே நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி பல கேலக்சிஸ் இருக்கு, பல விதமான மண்டலங்கள் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் சுருக்கிட்டே போனீங்கன்னா இதுக்கு ஒரு பேர் வைக்கிறார்கள். அதுதான் பிரபஞ்சம், பேரண்டம் என்று சொல்கிறார்கள். அந்த பேரண்டத்திற்கும் ஒரு பேர் என்னன்னா கண்டறியப்பட்ட பேரண்டம், அப்சர்வபிள் யூனிவர்ஸ் என்று சொல்லி விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் இப்ப வரைக்கும் இதுக்கு ஒரு பேரை கொடுக்கிறார்கள். அதுதான் அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இதுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் கண்டறியப்பட்டதுதான் பிரபஞ்சம், கண்டறியப்பட்ட பிரபஞ்சம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது நான் காட்டினது உங்களுக்கு முழுசா பார்க்க முடிஞ்சதுல? எல்லாருக்கும் பார்க்க முடிஞ்சதுல? நீங்க இந்த பார்க்கிற இந்த ஒரு பேரண்டத்தை ஒருவர் படைத்தார். அந்த பேரண்டத்தை படைத்த அவர் அந்த பேரண்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு பால்வெளி மண்டலத்துக்குள்ள இருக்கிற ஒரு சோலார் சிஸ்டத்துக்குள்ள ஒரு சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிற ஒரு பூமிக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த உலகத்துல வந்தார். அப்பேற்பட்ட பேரண்டத்தை படைத்த கடவுளுக்கு இந்த உலகத்திற்கு வர வேண்டிய தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாராவது ஒருவர் எனக்காக நீங்க இதை எடுத்து வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவன் 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்றது. நீங்க வேதத்துல இயேசு தாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட காரணங்களை அவர் சொல்றாரு. நான் இதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்,
நான் அநேக ரட்சிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். பாவிகளையே நான் மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்திருக்கிறேன். இந்த உலகத்துக்கு நான் ஒளியாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு நிறைய காரணங்களை இயேசு சொல்கிறார். அதுல 2 முக்கியமான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, மனுஷகுமாரன் எதுக்கு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். அப்ப என்ன இந்த பிசாசின் கிரியைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு நம்ம போக வேண்டிய இடம் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளையும் தேவன் படைத்து வைத்திருந்தார். ஆனா அவர்கள் ஒரு சின்ன கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவன் விலக்கி வைத்த ஒரு காரியத்துல அங்க ஈடுபட்டு அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்கள் பாவத்தை வருவித்துக் கொண்டார்கள். அதற்கு மூல காரணமா இருந்தது யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொல்லாங்கனாகிய சாத்தான். அவன் வஞ்சித்து ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்து அவர்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவன் இடத்துல பிரித்துட்டான். அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆதியாகமத்திலே தேவன் தீர்மானம் பண்ணிட்டார், நான் இந்த உலகத்துல வரப்போகிறேன் என்று. அப்ப இந்த உலகத்துல அவர் வருகிறதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, பிசாசின் கிரியைகளை அவர் அழிக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த வருடம் முழுவதும் ஒரு காரியத்தை குறித்து தியானம் பண்ணும்படி கடவுள் உதவி செய்தார். ஒவ்வொரு வருடமும் எனக்கு ஒரு தலைப்பு கொடுப்பதுண்டு. கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லி, கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்லி, கிறிஸ்துவின் சாயல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைப்பாய் ஒவ்வொரு வருடமும் பார்த்து வருவது. இந்த வருடத்திற்கு என்று சொல்லி கிறிஸ்துவின் பிரசனம், இயேசுவின் பிரசனம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி அதை குறித்து தியானம் பண்ணும்படி உதவி செய்தார். போன மாதத்திலும் கூட இயேசுவின் பிரசனம் ஒரு இடத்துக்கு போனா என்ன சம்பவிக்கிறது அப்படின்னு தியானம் பண்ணும்படி உதவி செஞ்சார். அதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, இயேசு ஒரு இடத்துக்கு போனா கொந்தளிப்புகள் அமர்த்தப்பட்டு போகும். இயேசு போன இடத்துல 2 படகுகள் இருந்தது. 2 சூழ்நிலைகள் நான் சொல்றேன். 2 இடங்களுக்கு ஆண்டவர் போனார். முதல்ல இயேசு படகிலே அவர் படுக்கையில இருந்தார். அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொந்தளிப்புகள் அதிகமாக இருந்தது. இயேசு அவர் எழும்பி காற்றும் கடல்ல அடக்கினார். கொந்தளிப்புகள் அமைதியாய் போனது. 2வது ஒரு சூழ்நிலை, இயேசு கரையோரத்தில் இருக்கிறார். கொந்தளிப்புகள் படகில் இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தத்தளிப்பு இருக்கிறதை பார்த்து அவர் கடல்ல நடந்து வந்து அந்த கொந்தளிப்பை அவர் அமைதிப்படுத்துகிறார். எப்படின்னா, வார்த்தையினால் இப்ப சொல்லல, அவர் படகில ஏறினாராம். படகுல ஏறினோடனே கொந்தளிப்புகள் அமைதியாகி போட்டு முன்னாடி அவர் வார்த்தையினால சொல்லி அடங்கி போச்சு. இப்ப படகுல ஏறின உடனே கொந்தளிப்புகள் அமைதியா போனது. இயேசுவின் பிரசன்னம் ஒருத்தருடைய படகில் இருந்து எழுந்து நின்று அடக்கினால் அது அமைதியாக போகும். இல்ல படகில் அவர் இல்லாமல் இருந்தால், அவர் படகில் ஏறினால் கொந்தளிப்புகள் அமைதியாக போகும். இயேசுவின் பிரசனம் கொந்தளிப்புகளை அமைதிப்படுத்துகிறது என்று சொல்லி அப்படியே போன மாசத்துல தியானம் பண்ண முடிவு செஞ்சாங்க. இந்த மாசத்திற்கான ஒரு குறிப்பு என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இழந்து போனதையும் தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்தில் அவர் வந்திருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு காரியத்தை பிசாசானவன் அவரிடத்திலிருந்து பறித்திருக்கிறான். அது என்னன்னா, தம்முடைய பிள்ளைகளை பாவத்திற்குள்ளே தள்ளி தன்னோடு உறவாடாதபடிக்கு அவன் பிரித்து வைத்திருக்கிறான். அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான முக்கியமான நோக்கம் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 3 நபர்களை மட்டும் உங்களுக்கு நான் காட்டிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு நபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். இவர்கள் யார் என்று சொன்னால், தேவனுடைய சபைக்கு அடிக்கடி போகின்ற ஒரு நபர். அவர்களை குறித்து பார்க்கிறப்போ அவர்கள் 18 வருஷமாய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆலயத்துக்கு இருக்கிறார். ஆனா அவங்களோட வாழ்க்கையை பார்க்கிறப்போ எழுந்து நிற்க முடியாததால் இருக்கிறது. நீங்கள் அதுல பார்க்கிறப்போ அந்த வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியா இருந்தான். ஆனா இயேசு அன்னைக்கே அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த சபையில அவர் வருகிறாரு. வந்த உடனே அவர் அந்த மகளை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறார். அவங்களுடைய கூனியை மாற்றுகிறார். மாற்றின பிறகு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே கொந்தளிப்பாயிடுச்சு. என்ன அப்படின்னா, இது ஒரு ஓய்வு நாளாச்சு, எப்படி நீங்க குணப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, நீங்க 16ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்றாரு, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இவளை நான் குணமாக்க வேண்டியதில்லையா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அந்த காரணத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன் அந்த மகள் கூனியா இருந்தாங்க அப்படின்னா, she was binded by Satan. பிசாசானவனால் கூனியாக ஆக்கப்பட்டிருந்தார். இதுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, ஆலயத்துக்கு வருகிறவர்களாச்சே,
ஆண்டவர் அதிகமா தேடுறவங்களாச்சு அவங்களோட வாழ்க்கையில இப்படியா? ஆமா. அப்போ முதலாவது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் கூட இந்த கூனி என்கிற ஒரு நிலைமை வர வாய்ப்புண்டு. பிசாசானவன் அப்படிப்பட்ட நபர்களோட வாழ்க்கையிலையும் அவன் புகுந்து அவர்களை யார் முன்புதான் நிமிர்ந்து செய்ய நடக்க முடியாதபடி செய்து விடுகிறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 18 வருஷமா அவங்களால யாரை நிமிர்ந்து கூட பார்க்க முடியும். அந்த இடத்துல அவங்களுக்கு இருந்த அவமானத்தை யோசிச்சு பார்த்திருக்கலாம். அவங்க தினந்தோறும் ஒரு ஆலயத்துக்கு ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கலாம். ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையில மனிதர்களை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் காட் என்டர்ட் their லைஃப். அன்னைக்கு இயேசு அந்த ஆலயத்திற்கு அந்த மகளை பார்க்கும்படி வந்தார். அன்னைக்கு வந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? பிசாசானவன் 18 வருஷமாய் ஒரு பெண்ணை தம்முடைய மகளை ஆபிரகாமின் குமாரத்தின் அழைக்கிறார். கட்டி வைத்திருந்த அந்த மகளுடைய கூனியை ஆண்டவர் மாற்றி அன்றைக்கு கட்டை உடைத்து தலை நிமிர்ந்து நடக்கிறார். அல்லேலூயா. இப்போ முதலாவது இயேசு எந்த இடத்துல அப்படி செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல ஒரு பிசாசின் கட்டுகள் இருக்குது. ஆண்டவர் அவர்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை ரட்சித்திருக்கிறார், நடத்துகிறார். உண்மைதான். ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தான். ஆலயத்தில் இருக்கிறவர்கள் இடத்திலேயே ஒரு விதமான பிசாசு அவர்களை எப்படியாவது முடக்கி வைத்து அவங்க நிமிர்ந்துடக்கூடாது, இவர்களால் மற்றவர்கள் பயன்பெற்று விடக்கூடாது என்று சொல்லி கட்டி வைத்திருக்கும். அந்த கட்டை அன்றைக்கு ஆண்டவர் வைத்தார். இவங்களை பத்தி சொல்லும் போது ஒரு குறிப்பு ஞாபகத்தை சொல்லலாம். தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு நபராக வந்தாங்க. அவங்களால தங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள முடியல. அவங்களால தலை நிமிர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது. அப்போ இதை நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். நாம் தேவனை அறிகிறவர்கள் தான், தேவனை பின்பற்றுகிறவர்கள் தான், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆலயத்துக்கு செல்கிறவங்க தான். ஆனாலும் நம்மளே ஏதாவது ஒரு இடத்துல பிசாசானவன் கட்டி நிமிர முடியாதபடி செய்து விட்டிருப்பான். அதை ஆண்டவர் உடைக்கிறவரா இருக்கிறார். இயேசு ஒரு இடத்துக்கு போனால், இயேசுவின் பிரசனம் ஒரு இடத்திற்கு வந்தால் தலை நிமிர முடியாத சூழ்நிலைகள், கட்டுகள் மாறும், உடைக்கப்படும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். இதைத்தான் இந்த பகுதியிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்போ முதலாவது எங்கே ஆண்டவர் நிமிர்ந்து செய்ய அணுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கிற பொழுது, ஆலயத்துக்கு வருகிறவர்களா இருக்கிற பொழுது, பிறரால் அவர்கள் குணப்படுத்த முடியவில்லை, தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது இருக்கிறவர்களை விடுவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். இது முதல் குறிப்பாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பகுதியை உங்களுக்காய் காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாராவது ஒரு வாசிங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவர் அவரை நோக்கி, ஊமையிடம் ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். இப்போ இங்க பாக்குறப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை நிறைய பேர் பார்த்திருக்க கூடும், இல்ல தெரியாதவர்களுக்கு நான் அதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இயேசு ஒரு மலையின் மேல் ஏறிட்டார். அந்த மலை பேரு ஒலிவ மலை. அந்த மலையில அவரும் 3 சீடர்கள் மட்டும் கூட போயிருக்கிறாங்க. அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்ப 2 நபர்கள் அவரிடத்துல வந்து இடைப்பட்டதாக சொல்லப்படுது. மோசே, எலியா அப்படின்னு சொல்றோம். அவர் பேசிட்டு அவர் அங்க மறுரூபப்படுறார். அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறுகிறது. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் கீழே இறங்கி வரார். இயேசு கீழே இறங்கி வருகிற பொழுது ஒரு சம்பாஷணைகள், ஒரு சலசலப்புகள் இருக்குது. என்னன்னு அவர் விசாரிக்கிறப்போ, ஒரு தகப்பன் இயேசுவினிடத்துல வந்து இதை சொல்லுகிறார், என்னுடைய மகன் பல வருடமாய் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான். அவனை நிறைய பேரிடம் கொண்டு போன குணமாக்க முடியல. உம்முடைய சிஷ்யர்கள் இடத்துல கொண்டு வந்தேன், அவங்களாலையும் குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றார். நீங்க அதுல வாசிச்சீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் அப்படின்னு கேட்கிறான். நீங்க இதை நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்களுக்கு புரியும். இந்த கேள்வி அவங்க கேட்கிறப்போ, இதை சொல்லுகிறப்போ, ஆண்டவர் அந்த இடத்துல அவனுடைய குறையை உணர்த்துகிறத பார்க்க முடியும். அவர் அது வரைக்கும் தகப்பன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, என் மகன் குணப்படுத்துறதுக்கு யாராவது ஒரு பெரிய ஆள் தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு, அவர் வந்து அங்கங்க போயிருக்கிறாரு, நிறைய பேர்கிட்ட போயிருக்காரு. அடுத்தது சீஷர்கள் கிட்ட வராரு. சீஷர்கள் கிட்ட கேட்கிறப்போ, நீங்க குணப்படுத்த முடியல, குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறப்போ,
அவங்களாலயும் முடியல. அதுக்கான காரணத்தை சீஷர்களால் ஏன் முடியலன்றது ஆண்டவர் பின்னாடி விளக்குறாரு. நீங்க அதை வாசிச்சீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பிசாசுகள் ஜெபத்தினால உபவாசத்தினால வந்து புறப்பட்டு போகாதுன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு காரணம் அது மட்டும் இல்ல. அந்த தகப்பனுக்கு அவர் விளக்குறார். அவிசுவாசமான சந்ததி, விசுவாசம் இல்லாத சந்ததி, எவ்வளவு காலம் நான் உங்களிடத்துல இருப்பேன்? நான் எவ்வளவு நாள் உங்க கூட இருக்க முடியும்? நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை கிட்ட கொண்டு வாங்க. இது எவ்வளவு காலம் இருக்குன்னு கேட்கிறப்போ, நீங்க லூக்காலலாம் வாசிச்சாலும் அது போடப்பட்டிருக்கு. இது அவன் சிறு வயது முதல் இருக்குது. அவனை அக்கிலும் தீயிலும் போட்டு தண்ணீரிலும் அவனை முழுகடிக்கிறதற்கு பார்க்கிறது, பலமுறை அவனை அழிக்கிறதற்கு பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த தகப்பன் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். இந்த வார்த்தை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னொன்னு மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு மனிதன் சொல்றாரு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்போ இந்த 2 வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிடிச்சது எப்படி தெரியுமா? உம்மால் முடியும் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சுகப்படுத்த அந்த இடத்துல சொன்னார், எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகணும். இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல தெரியுமா? உம்மால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா எனக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். அப்புறம் அதுக்கு ரிப்ளை பண்றாரு 23ஆம் வசனத்துல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். அப்போ கேள்வி எப்படி கேட்கப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே என்ன உம்மால குணமாக்க முடியும், ஆனா நீங்க இறக்கம் வச்சீங்கன்னா அதை நான் பெற்றுக்க முடியும் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர, உம்மால பண்ண முடிஞ்சா பண்ணுவீங்களா அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இவர் அப்படிதான் கேள்வி கேட்டார். உம்மால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா, உங்களோட சீசர்களை குணப்படுத்த முடியல, உம்மால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னாரு. இதை நான் இந்த சம்பாஷணை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேல நீங்க மலையில என்ன நடந்ததுன்னு நான் ஒரு சின்ன விதமா நான் யோசிச்சேன் என்ன அப்படின்னு தியானம் பண்ணும்போது, மோசே கிட்டயும் சரி, அந்த இடத்துல எலியா கிட்டயும் அவர் பேசுகிறப்போ, மோசே கிட்ட ஆண்டவர் கேட்டுட்டு இருப்பார், நான் மலை மேல இருக்கிறேன், உங்களுடைய அனுபவத்தை குறித்து சொல்லுங்க. டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க பிரதர். ஓகே, தேங்க்யூ. நீங்க அந்த இடத்துல பாக்குறப்போ மோசே கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, மோசே உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னப்போ, அவர் என்ன சொல்லியிருக்க கூடன்னா, நீங்க யாத்திராகம் 24:18 வாசிக்கிறப்போ, இவர் ஒரு மலை மேல ஏறினாரு. எந்த மலை மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனாய் மலை மேல. அவர் ஏறின உடனே என்ன நடந்துச்சுன்னா, அவரு ஆண்டவர் இடத்துல வந்து கட்டளையை பெற்றுக்கொள்ள, நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ரொம்ப நாள் சம்பாஷணை பண்ணி கொண்டு 40 நாட்களுக்கு மேல ஆயிட்டு. கீழே அதுக்குள்ளே ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டி உருவாக்கி விட்டாங்க. அவர் கீழே வருகிறார். வந்த உடனே அவருக்கு அந்த 10 கற்பனைகளை கொண்டு வர பார்க்கிறப்போ அவருக்கு ஆதங்கத்துல அதை போட்டு படைக்கும். அப்ப அவரு இயேசு கிட்ட என்ன சொல்லிருக்கோம்னா, ஒரு 40 நாள் மலை மேல ஏறின இயேசுவே ஆண்டவரே, ஆனா அதுக்குள்ள இருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ள இந்த மக்கள் வழி விலகி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான், இவங்களை நம்பி மலை மேல ஏற முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். எலியாவை பத்தி கேட்கிறப்போ அவர் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, நீங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறப்போ, கர்மேல் பர்வதத்து மேல இவர் ஏறுறாரு. அங்க ஏறினா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் பாகாலே எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த இடத்துலதான் எலியா என்ன பண்றாரு தெரியுமா? யார் கூப்பிடுகிற பொழுது தேவன் பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். நீங்க சொல்றதா இல்ல நான் சொல்றதான்னு பார்ப்போம். அக்கினியில யார் உத்தரவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம்ட்டு அவர் பலியை வைத்து தேவனை கூப்பிடுகிற போது அக்கினி வானத்துல இருந்து இறங்கி அந்த பலியை பற்றித்தது என்று கூறப்பட்டது. அவர் இயேசு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நானும் ஒரு மலை மேலதான் ஏறினேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன தவிர யாருமே தேவனை பின்பற்றல அப்படின்னு அவர் சொல்லி 19ஆம் அதிகாரத்திலையும் வாசிச்சீங்கன்னா, அதே ஊரே மலையில் ஏறும்போது எலியா சொல்லுகிறார், ஆண்டவரே ஒருவனாகிலும் இல்லைங்க தேடுறது, என்னால முடியல, இசபேல் என்ன கொல்ல தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்க சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் மெல்லிய சத்தத்திலிருந்து தம்மை யார் என்று சொல்லி வெளிப்படுத்தி அந்த இடத்தில் எலியாவோட பேசுகிறார். 2 இடத்துல நீங்க பாக்குறப்போ 2 பேரும் மலையில ஏறினப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? மக்கள் தேவனை பின்பற்று. அதேதான் இயேசு மலையில ஏறினார், கீழே விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அவர் கீழே இறங்கி வருகிற போது பாக்குறாரு, அவர் இடத்துல இருந்து அற்புதம் வேணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா அவரால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை. இன்றைக்கு 2வதா நம்ம பார்க்கிற இந்த பகுதியில தன்னுடைய தகப்பன் மூலியமாய் வேண்டுதல் அந்த மகனுக்காய் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனா அதுல விசுவாசம் இல்லை. இதை நம்முடைய சூழ்நிலை எடுத்துக்கொள்ளலாம், இல்ல நாம் யாருக்கோ ஒருத்தருக்கா நம்ம ஜெபிச்சிருக்கோம். அது நம்மளோட மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், நம்மளோட
நம்மளோட தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். யாரோ ஒருத்தருக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா அதுல விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர்கிட்ட உம்மால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் என்னைக்குமே அப்படி செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? அவரால செய்ய முடியாத ஒரு காரியம் அல்ல. நீ விசுவாசத்தோடு உம்மால் செய்யக்கூடும் என்று நீங்க சொன்னீங்கன்னா, அது எப்பேற்பட்ட கண்மலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது உருகி போகும். ஏன்னா அதை படைத்தவர் ஆண்டவர். எல்லாவற்றிற்கும் மேலும் அதிகாரம் உடையவர் அவர். ஆனால் எதிர்பார்க்கிறது நாம் அவரை முழு மனதோடு விசுவாசிக்கிறோமா என்று சொல்லி. என்னால செய்ய முடியல ஆண்டவரே, உம்மால மட்டுமே இதை செய்ய முடியும்னு யார் அவர்கிட்ட வராங்களோ, விசுவாசத்தோடு வராங்க, அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இந்த தகப்பன் கிட்ட அவர் எதிர்பார்த்தது அதுதான். உன் மகனுக்கு நீ சுகம் வேணும்னு நினைக்கிற, ஆனா நீ என்னை முழு மனசா நம்பல. நீ என்னை முழு மனசா நம்பி என் இடத்துல நீ விசுவாசிக்கிற பொழுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி அப்படி சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த மகனை குணப்படுத்துகிறார். அந்த இடத்துல பார்க்கப்போ சிறு வயதுல இருந்தே அவன் கஷ்டப்படுறான். அவனுக்கு பல விதமா பொறுத்து அந்த மனிதனை யாராலும் குணப்படுத்த முடியும். பல இடத்துல கொண்டு போனான். அவன் தகப்பனால கட்டுப்படுத்த முடியல. தகப்பன் எல்லா இடத்துலயும் அவன் கேட்க பாக்குறாரு. ஆனா குணப்படுத்த முடியல. இப்ப தகப்பனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கொஞ்சம் டியூன் பண்ணுகிறாரு. என்னை முழுமையாய் நம்பு. உனக்கு அற்புதத்தை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கிறார். 2 குறிப்பு நம்ம சொல்லி 2 காரியங்கள். முதலாவது, நாம் எழுந்திருக்க முடியல, ஆண்டவர் நமக்காக நம்ம விடுதலையாக்குகிறார். 2வது, நாம் யாரோ ஒருவருக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க இன்னும் குணப்படாம இருக்கிறாங்க, சரியாகாம இருக்கிறாங்கன்னா விசுவாசத்தை சரி பார்க்க ஆண்டவர் இடத்துல முழு மனதோடு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, இல்லை என்னுடைய உறவினர்களை, என்னுடைய தகப்பனை, என்னுடைய தாயை, என்னுடைய மகனை, மகளை குணமாக்க, சரி செய்ய உம்மால் முடியும் என்று அவரிடத்துல நம்ம சொல்லுகிற பொழுது அது ஏற்பட்ட காரியமா இருந்தாலும் சரியாகும். அல்லேலூயா. இதை ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். 2 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 3வது ஒரு குறிப்பை அதை எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஆமென். இப்ப நீங்க வாசித்த பகுதி இதுவும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க ஒரு காரியமா இருக்கலாம். இந்த நபர் யார் அப்படின்னா, பல பிசாசுகள் பிடித்திருந்தவர். அவரை பத்தி சொல்லப்படும்போது ஆண்டவர் கேட்கிற உன் பெயர் என்னன்னு கேட்கிறப்போ லேகியோன் சொல்லுவாங்க. லேகியோன்னா அது விளக்கம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு பெட்டாலியன். கிட்டத்தட்ட 6000 பேரை அடக்கின ஒரு ஆர்மியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சோல்ஜர்ஸ் 6000 சோல்ஜர்ஸ் சேர்ந்ததுதான் லீஜியன், லேகியோன் என்று சொல்வார்கள். அவ்வளவு பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. இந்த மனுஷனை பத்தி 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனாலும் கட்ட முடியல. அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், தன்னால் விடுவித்துக் கொள்ள முடியல. she cannot help. 2வது நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய தகப்பனால தன்னை குணப்படுத்த முடியல. இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனாலும் சரி செய்ய முடியாதவனாக இந்த மனிதன் இருக்கான். இவனை எல்லாரும் குணப்படுத்த முயற்சிச்சாங்க. இவனை எப்படியாவது கட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. கட்டவே முடியல. கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபராய் இவன் இருந்தான். ஆனால் இவனை தேடி இயேசு என்ன பண்றாரு? கடலை கடந்து வருகிறார். வந்து அவர் கால் வைத்தவுடனே சொல்லப்பட்டது, இந்த பிசாசு ஓடி வந்துச்சான். அந்த மனிதன் ஓடி வருகிறான். பிசாசு உள்ளன்னு சொல்லுது, மனுஷகுமாரனே நீங்க ஏன் எங்களுடைய எல்லைக்குள்ள வந்து எங்களை துக்கப்படுத்தும்படி வந்தீங்க? காலத்திற்கு முன்பதா எங்களை ஏன் விரட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறப்போ ஆண்டவர் இதை விட்டு வெளியே போன்னு சொல்லுகிறார். அப்போ பன்னிகளுக்குள்ள போகட்டுமான்னு கேட்டு பன்னிகளுக்குள்ள போகுது ஆண்டவரோட அனுமதியோடு. போன உடனே விடுதலையா அந்த வசனம் வாசிக்கிறப்போ எனக்கு இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப வேதனையா இருக்கும். அங்க போடப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவன் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா, அவ்வளவு நாள் பிசாசோடு உட்கார்ந்துட்டு இருக்கவனை பார்த்து பயப்படல, தெளிந்து இருக்கிறவனை பார்த்து பயந்தாங்க மனுஷன். அந்த ஊரார் பயந்து எங்களுடைய எல்லைகளை விட்டு போங்கன்ட்டு இயேசுவை பார்த்து சொல்றாங்க. அப்போ மக்கள் பிசாசை பார்த்து பயப்படல, சில வேளையில தேவனை பார்த்துதான் பயப்படுறாங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கிறது, நமக்கு தெரிந்த நபரா இருக்கலாம், நம்ம உறவினராலும் இருக்கலாம், யாரோ ஒரு தெரிந்த நபர், அவருக்காக எப்போ ஒரு வாட்டி நம்ம ஜெபம் பண்ணுங்களா இருக்கலாம். அவரும் கட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒருவனாலும் குணமாக்க முடியாத நபருக்காகவும்
அந்த பட்டணத்திற்கு ஒரே ஒரு நபருக்காக அவர் வந்தார். அந்த ஊர்ல அவர் எந்த அற்புதத்தையும் செய்யல, யார்கிட்டயும் பேசல. அந்த ஒரே ஒரு நபருக்காக ஆண்டவர் அவனை குணப்படுத்தினார். போகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு, நீ இந்த பட்டணத்திலே இருந்து ஆண்டவர் உனக்கு சேர்த்து போயிடலாம் இருக்கும். அங்கே அவனை குணமாக்கினதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இதைத்தான் செய்கிறவராக இருக்கிறார். ஒருத்தரோட வாழ்க்கையில அவர் வருகிறது நம்ம முதல்ல பார்த்தோம். தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டுகள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசனம் அதை உடைக்கிறது. இரண்டாவது நம்ம பார்த்தோம், இது தேவனுடைய பிரசனம் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து கீழே இருக்கிறது. எங்க தேவன் மலை மேல அவர் அபிஷேகம் நிறைந்தவராய் அவர் மறுரூபப்பட்டவராய் இருக்கிறார். அவர் கீழே இறங்கி வருகிறார். அவரை தேடி சில பேர் வந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய உறவினர்களுக்காக, தன்னை நெருங்கினவர்களுக்காக, தான் நேசிக்கிறவர்களுக்காக வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிரசனம் விடுதலை கொண்டு வரும். இது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவர் இவருக்காக என்ன பண்ணா யாருமே சொல்லியிருக்காங்களா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த நபரை தேடி ஆண்டவர் போனார். அங்கே போய் ஆண்டவர் யாராலும் கட்ட முடியாத ஒரு நபரை ஆண்டவர் விடுதலையாக்குகிறது பார்க்க முடியும். இது ஆண்டவருடைய பிரசனம் செய்கின்ற செயல். அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உங்களால எழுந்து நிற்க முடியாம இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் நம்ம தான் அவமானப்பட்டவர்களாய் தலை குனிந்தே பல வருடங்கள் அங்க இருந்திருக்கலாம். ஆண்டவர் நம் தலையை நிமிர செய்து வருகிறார். ஆண்டவருக்கு என்னைக்குமே நம்ம தலை குனிஞ்சு இருக்கணும், அவமானத்தோடு இருக்கணும்ன்ற விருப்பம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர் இயேசுடைய கர்த்தர் தான் படுவது. உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்துன்னு கர்த்தர் நான் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் நிமிர்ந்து நடக்க செய்கிறவர் பிள்ளைகள் அவமானத்தோடு இருக்கணும்னு விருப்பப்படுறவர். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், நீங்க யாரோ ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். விசுவாசத்தோடு நீங்க திரும்ப ஆண்டவர் இடத்துல போகிறப்ப அந்த நபருக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை ஆண்டவர் சரி செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியல. எந்த மனிதனாலையும் கட்டுப்படுத்த முடியல. உறவினர்கள் மட்டுமல்ல, எந்த மனிதனாலும் கட்டுப்படுத்த முடியாத நபரா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களையும் குணப்படுத்த அவரால் முடியும். அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் எப்பேற்பட்ட நபரையும் குணப்படுத்த முடியும். அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம அந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு 38 வருடமாய் முடங்கி கிடந்தான். அந்த 14ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கிறப்போ அவனை விடுதலையாக்கிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை அவங்கிட்ட சொல்லிட்டு போறாரு. அதிக கீழானதொன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. அப்போ காரணத்தை விளக்குறாரு. பாவம் அவனுக்கு பாதிப்பு கொண்டு வந்திருக்கு. 38 வருடமாய் அவனை முடமாக்கி இருக்கு. அதை ஆண்டவர் அவனுக்கு தெளிவுபடுத்துகிறார். Do not sin anymore. இனி நீ பாவம் செய்யாது என்று அந்த மனிதனுக்கு சொல்றார். அப்போ நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவர் ஏதோ ஒரு பாவத்தினால் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். பிசாசானுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன். அதனால் அது வந்திருக்கலாம். இந்த பாவத்தை நான் இன்னைக்கு அறிக்கையிட்டேன். ஆண்டவர் இதை என்னை விட்டு விலக்கி கொடுங்க. ஆண்டவர் இந்த பாவத்தையும் நீங்க அந்த பகுதியை வாசிச்சீங்கன்னா 38 வருடமாய் அவன் எதனால அவன் கட்டல் இருக்கிறான், பலவீனத்துல இருக்கான்? பாவம் செய்ததினால். பாவம் ஆண்டவரால் மன்னிக்கப்படுகிறது மட்டுமல்ல, பாவத்தினுடைய விளைவுகளும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் மாற்றப்படுகிறது. அப்போ பாவத்தை மட்டும் மன்னிக்கல இயேசு, அவனுடைய பாவத்தினால் வந்த பின் விளைவுகளாகிய 38 வருட கட்டை ஆண்டவர் உடைச்சார் அன்னைக்கு. அப்ப இன்னைக்கு அதையும் சேர்த்து நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய குறைகள் பாவங்கள் ஏதோ ஒரு கட்டை கொண்டு வந்திருக்கிறது. என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியல. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய நெருங்கினவர்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது அவர்களுடைய பாவம் இருக்கலாம், என்னால் வந்ததா இருக்கலாம். ஆண்டவரே, அதை உடைங்க, அதை மாற்றுங்க என்று சொல்லி நம்ம கேட்கணும். மூணாவது, ஏதோ ஒரு நபர், உங்களுக்கு தெரிந்த நபர், ஆண்டவர் அவர்களோட வாழ்க்கையில விடுதலை பெறணும், அது பாவத்தினால் அது உடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இது மட்டும் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போகணும். நம்ம வாசிச்ச அந்த பகுதிகள் எல்லாமே இயேசு தேடி வந்தார், உண்மைதான். ஆனா இந்த மூணுத்துலயும் ஜெபம் அடங்கியிருக்கு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா முதல்ல வாசிக்கிறப்போ அந்த மகள் கூலியா ஏன் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பட் ஷி வாஸ் a prayerful woman. எப்பவுமே ஆலயத்துக்கு வந்து தேவனை தேடுறவங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல இருந்து ஏறெடுக்கப்படுகிறதா இருந்தது. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறவங்களா அவங்க இருந்தாங்க.
நம்ம 2வது பார்த்த சூழ்நிலையிலும் தகப்பன் விசுவாசத்தோட முழுமையா ஜெபம் பண்ணல. ஆனா அவருக்குள்ள ஒரு ஜெபம் இருந்தது. எப்படியாவது என் மகனை குணமாக்கணும்ன்ட்டு அவர் இயேசுவின் இடத்துல வந்து ஒரு ஜெபத்த செஞ்சாரு. 3வது நம்ம பார்க்கிறப்போ இந்த நபரை குறித்து யோசிக்கிறப்போ, நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு நபர் இவரை பார்த்தவர் தேவனிடத்துல ஜெபம் எடுத்துக்கணும். இந்த மகனை குணப்படுத்த முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே இவனை குணமாக்கும் என்று சொல்லி யாரோ ஒருவர் எடுத்திருக்கிற ஜெபமா இருக்கணும். இதுல யார் மூலியமா இயேசுவுக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு அந்த மனிதனுக்காக அன்றைக்கு கடந்து சென்றார். அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியம். நான் இதை உங்களுக்கு நல்லா சொல்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதை நான் ஆங்கிலத்தை சொல்ல உங்களுக்கு வேணா சாட்ல கூட போடுறேன். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எது பிசாசை பாதிக்கும் என்று சொன்னால் ஜெபம். ஜெபம் சாத்தானை பாதிக்கும். சாத்தான் ஜெபத்தை பாதிக்கிறான். எதனால சாத்தான் நம்ம ஜெபத்தை குறைக்கிறான் தெரியுமா? பாதிக்கிறான் தெரியுமா? ஏன்னா நாம் ஜெபித்தால் அது அவனை பாதிக்கும். நாம் ஜெபிக்கிற பொழுது தேவனோட பிரசனம் நம்ம இடத்துல வருகிறது. அவரோட பிரசனம் வந்துருச்சுன்னா எவ்வளவோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கட்டுகளா இருந்தாலும் அது உடைக்கப்படும். அதை ஆண்டவர் முறித்து போடுவார் அவரோட பிரசனத்திற்குள்ளாய் நாம் போகிற பொழுது. இந்த தீர்மானத்தை நாம் இன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியம். ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே வாசிச்சிருப்போம். நம் ஆண்டவர் எப்படி எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டு பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போனார் என்று சொல்லி. அவர் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாய் கொண்டு வருகிறப்போ அதை 2ஆய் பிளந்து தம்மோட மக்களை நடக்க செய்கிறார். பின்னாடி வருகிற எகிப்தியர்கள் அல்ல மூழ்கி போனார்கள் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கோம். இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன கற்பனையான கதை இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி சிவந்த சமுத்திரத்தில் எல்லாம் எகிப்தியர்கள் அழிக்கப்பட்டு போன பிறகு அங்க கீழே இருந்து பரலோகத்திற்கு தூதர்கள் போனதாய் சொல்லப்படுது. முக்கியமா மீகாவேல் தூதர் பரலோகத்துக்கு போனார் என்று சொல்லி அப்படியே அந்த சின்ன ஒரு கற்பனையான கதை சொல்லப்படுது. அவங்க போன உடனே அவர் உள்ள பரலோகத்துக்கு போனோடனே எல்லா தூதர்களும் மீகாவேல் தூதரை வரவேற்று, நீங்க பெரிய காரியங்கள் செஞ்சீங்க, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க செஞ்ச பெரிய காரியத்துக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலர்களை காப்பாற்றி எகிப்தியர்களை அழித்த தேவனோட வல்லமைக்காய் நன்றி என்று சொல்லி ஆர்ப்பரிச்சு சந்தோஷமா எல்லாரும் மீகாவேல் தூதரை வாழ்த்தினாங்களாம். அவர் என்ன பண்ணார்? மீகாவேல் தூதர் திரும்பி பார்க்கிறார், சிங்காசனத்துல தேவனை காணோம். இப்போ மீகாவேல் தூதர் போயிட்டு காபிரியேல் தூதர் கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவர் எங்க காணோம் அப்படின்னு கேட்கிறப்போ காபிரியேல் தூதன் சொன்னாரா, தேவன் அங்க மனங்கசந்து கொண்டு இருக்கிறார் ஓரமா அப்படின்னு சொன்னார். மீகாவேல் தூதர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காபிரியேல் கிட்ட கேட்கும் பொழுது, இன்னைக்கு அழிக்கப்பட்ட ஒவ்வொரு எகிப்தியர்களுக்காக அவர் மனங்கசந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அன்றைக்கு விடுதலை ஆக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை நம்ம அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் தகப்பனுடைய இருதயம், என் அப்பன் இயேசுவின் இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? அன்றைக்கு என் பேச்சை கேட்காமல் எனக்கு எதிர்த்து நின்ற எகிப்தியர்கள் அழிந்து போனார்கள் என்று வருத்தப்படுகிறது அவருடைய இருதயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் அழிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வரமாட்டானா என்று சொல்லி அவர் பார்வனை குறித்ததான் யோசித்துக் கொண்டிருக்கேன். உனக்கு நான் கடைசி முறை வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தேனே, என் பிள்ளைகளை நீ அதோட விட்டு விட்டிருந்தா நான் உன்னை மீதம் வைத்திருப்பேன். ஆனா பின்தொடர்ந்து வந்து திரும்பவும் எனக்கு விரோதமா நீ வந்து மனம் திரும்பாமல் போனாயே என்று சொல்லி கடைசி வாய்ப்பு கொடுத்த வரைக்கும் மனம் திரும்பாமல் போனதுனாலதான் எனக்கு பார்வன் அவன் சேனைகள் அழிக்கப்பட்டது. இன்றைக்கும் நம்மிடத்துல ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருக்க, எனக்கு என்னிடத்துல நீ வந்துட மாட்டாயா, என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள வர மாட்டாயா, மனம் திரும்பி நீ வர மாட்டாயா, உன்னுடைய காரியங்களை கிரியைகளை ஒப்பு கொடுத்த என்கிட்ட வந்துட மாட்டாயா என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை திருத்தணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா திருத்தவே முடியல. நீ இந்த தப்பு பண்ணா நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னாலும் பையன் திருந்தவே இல்லை. ஆனா ஒரு தீர்மானம் அந்த தகப்பன் எடுத்தார். என்ன தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு, நீ பெல்ட் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னாராம். உடனே என் தகப்பன் கொஞ்சம் கலக்கமா இருந்துச்சு. ஓ, நம்மளதான் அடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, உடனே சட்டை கழட்டிட்டு, என்ன அடிமா, இவன் இந்த தப்பு பண்ணதுக்கு என்ன ஒரு 10 முறை அடி அப்படின்னு. முதல்ல அடிக்கிறப்போ அவனுக்கு பெருசா தெரியல. அவன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்கான். பல நாட்கள் கழிச்சும் அப்போ ஒவ்வொரு முறை தப்பு பண்ணும் பொழுதும் தகப்பன் தன் அடி அப்படின்னு சொன்னாராம். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு மனசு குத்தப்படுது, நான் செய்யற தப்புக்கு ஏன் அப்பா அடி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கட்டத்துல சொல்லிட்டானா, அப்பா எனக்காக நீங்க அடி வாங்காதீங்க, இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், நீங்க சொல்றது மட்டும்தான் நான் கேட்பேன், உங்களுக்கு விரோதம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நீங்க அடி வாங்காதீங்க, நீங்க அடி வாங்குறதுனால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த தகப்பன் இடத்துல ஒப்புரவானான்.
உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, நாம் செய்கிற குறைகளுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்து அடி வாங்கினார். அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், அவருடைய முகத்துல காரி துப்பினார்கள், அவருடைய தலையில முள்முடியை வைத்து கோலால் அடித்து முள்ளை தலையில இறக்கினார்கள், வாரை எடுத்து அவருடைய சரீரத்தில் அடித்தார்கள். அடித்ததினால் தோல் பிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினது, தோல் வெளியே வந்தது. அது மட்டும் பண்ணாங்களா, அவருடைய ஆடை உரிந்து கொண்டார்கள், கைகளில கால்களில் ஆணிகளை அடித்து சிலுவையில் ஏற்றினார்கள், ஈட்டி எடுத்து விழாவிலை குத்தி அவருடைய ரத்தம் சரீரத்தில் இராதபடிக்கு சிந்தப்படும்படி செய்தார்கள். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்ட இயேசு எதற்காக திரும்ப நம்மள பார்த்தவர் அப்படி செஞ்சாரு? என் பிள்ளைகள் நான் எடுத்துக்கொண்ட இந்த தண்டனை நிமித்தம் விடுதலை பெற்று என்னிடத்துல வந்து விட மாட்டாருக்கா? ஏதேன் தோட்டத்திலிருந்து அவரோட அன்பு தொடருதுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் செஞ்ச உடனே முதல் கேள்வி இயேசு தேவன் வந்து ஆதாம கேட்டது, ஏன் பாவம் செஞ்சேன்னு கேட்கல, ஆதாமே எங்கே இருக்கிறாய்ன்னு தான் கேட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்தவர் தான் கேட்கிறாரு, அவரை விட்டு எங்கேயாவது தூரம் போயிருக்கிறீங்களா? என் மகளே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டுட்டு இருக்க. என்கிட்ட திரும்பி வரமாட்டியா? நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட நீ வரமாட்டியா? கம் டு மீ அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆதாம் தவறு செஞ்ச உடனே, பாவம் செஞ்சுட்டு என்னை விட்டு அகன்று போ என்று கடினத்தோடு அவர் சொல்லல. அவருடைய முதல் கேள்வி, ஆதாமே எங்கே இருக்கிறார்? ஏன்னா அவர் நம்முடைய பிள்ளைகள் மேல் அன்பு வைத்திருக்கு. அவர் ஏதோ ஒரு கடின இருதயம் கொண்டவர் அல்ல. நிறைய பேர் அவர் அப்படிதான் காட்டுறாங்க. அவருடைய அன்பு அளப்பரிய அன்பு. அதனால் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்தார். அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் எதிர்பார்க்கிறது, என்னிடத்துல நீ வரமாட்டாயா மனம் திரும்பி? என்னுடைய பிரசனம் உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி செய்யும். நீ 18 வருடமாய் கூனியா எல்லாரும் நிற்கிறாயா? உன்னை என்னால் விடுதலையாக்க முடியும். உன்னை எந்த காரியத்தினாலும் சரிப்படுத்த முடியல, உன்னை உறவினர்களால சரிப்படுத்த முடியல, கூட இருக்கிறவர்களை சரிப்படுத்த முடியலையா? என்னால் அதை சரி செய்ய முடியும். ஒருவனாலும் அடக்க முடியாத கல்லறையில் அடைக்கப்பட்டிருக்கிற மகனை போல இருக்கிறாயா, மகளை போல இருக்கிறாயா? உன்னை என்னால் குணமாக்க முடியும். என்னுடைய பிரசன்னம் ஒரு இடத்துல கால் வைத்தால் அங்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லுகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லுகிறார். வெளியில கூட கண்களை மூடி